இது ஆச்சரியமா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமா, குழந்தை பிறக்க போதுனாலே அது நல்ல விஷயம் தானே. நிறைய பொறுப்புகள் வந்துடும். பத்திரமா பாத்துக்கணும். குழந்தைக்கு ஒரு நல்ல ரூம் ஏற்பாடு பண்ணணும். சரியா? என்ன பேசிட்டு இருக்காங்க? இதனால குடும்பத்துக்குள்ள கருத்து வேறுபாடு நடக்கவே கூடாது. என்ன சத்தம் அது? ஒண்ணும் இல்ல, நான் உன்னை சீக்கிரமா வந்து சந்திக்கிறேன். நேரம் நெருங்கிக்கிட்டே இருக்குல்ல. எப்பவுமே நேரத்துக்கு வந்துடுவேன். இன்னைக்கு என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்ல. என்ன விஷயம்னு சொல்லு. எதுக்காக இவ்வளவு சோகமா இருக்க? அம்மாவால அவங்க இன்னைக்கு யார் கூடயோ போன்ல பேசிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது. வாவ் சாமி, இது நல்ல விஷயம் தானே? ஆமா. இது உங்களுக்கு நல்ல விஷயமா? ஆமா, எனக்கு ஒரு தம்பியோ தங்கச்சியோ இருந்தா எனக்கு நல்லா இருக்கும். எனக்கும் அப்படிதான் தோணுது. ஒரே பிள்ளையா இருக்கிறது ரொம்ப கஷ்டம் தெரியுமா? ஆனா தங்கச்சியும் தம்பியும் இருந்தா சூப்பரா இருக்கும். உனக்கு தங்கச்சி தம்பி இல்லன்னு சந்தோஷப்பட்டுக்க சாமி. ஏன் இப்படி சொல்ற? உனக்கு தம்பியோ தங்கச்சியோ இருந்தா ரொம்ப கஷ்டம். எல்லார் கவனமும் அவங்க மேலேயே இருக்கும். நம்மள கண்டுக்க மாட்டாங்க. நமக்கு வாங்கி கொடுக்கற எல்லாத்தையுமே அவங்க பயன்படுத்திப்பாங்க. இத பத்தி உங்க அப்பா அம்மா எதுவும் கேட்க மாட்டாங்களா? மாட்டாங்க. அத பத்தி தானே நான் உங்ககிட்ட புலம்பிட்டு இருக்கேன். சின்ன பசங்க அவங்க நினைச்ச எல்லாத்தையுமே செய்யலாம். அப்புறம் முக்கியமா ஒன்னு சொல்றேன், நீ எல்லாத்தையும் அவங்களுக்கு விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். கவலைப்படாத, எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ ஒரு நல்ல அண்ணனா இருப்ப. அத பத்தி நாங்க இப்ப பேசல. அவன் நல்ல அண்ணனோ கெட்ட அண்ணனோ அத பத்தி பேச வேண்டாம். ரெண்டாவது குழந்தை வந்தா உன்னை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. இப்படி ஒரு பிரச்சனையில வந்து மாட்டிக்கிட்டேனே. சரி, கிரேட், பாஸ் பண்ணு. இந்தா வாங்க மேலே ஏறலாம். இல்ல வால்டர், எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. அதனால இந்த வாட்டி நான் தான் சேலஞ்சை சூஸ் பண்ணனும். ஆனா எல்லாரோட நான் தான் ரொம்ப புத்திசாலி. என்னோட சேலஞ்ச் தான் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால நானே சூஸ் பண்றேன். எல்லா வாட்டியும் இதையே பண்றேன். இந்த வாட்டியாவது எங்களுக்கு சான்ஸ். நாங்கலாம் எப்பதான் சூஸ் பண்றது? அதே எப்போ நீ தான் சேலஞ்சை சூஸ் பண்ணனும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் தான் பெஸ்ட். உங்களுக்கு புரிய வைக்கிறேன். சரி, இதை விட உங்களை யாராவது நல்லா பண்ண முடிஞ்சா சொல்லுங்க. அவன் உண்மையிலேயே அற்புதமா பண்ணால. கவலைய விடு. இதுக்கு முன்னாடி கூட தோக்கடிச்சிருக்கோம். இப்ப கூட தோக்கடிப்போம். ஆமா, அவங்கள நினைச்செல்லாம் கவலைப்பட வேண்டாம். அப்படிதானே? ஆமா ஆமா, இந்த மேட்ச்ல ஜெயிச்சா மட்டும்தான் நம்மளோட டீம் நேமும் டாப் லிஸ்ட்ல வரும். ஆமா ஆமா, இல்லாட்டி ரொம்ப கஷ்டமாயிடும். வந்துட்டீங்களா? எங்க இன்னைக்கு நீங்க வராமலே போயிடுவீங்களோன்னு நான் பயந்துட்டேன். பரவாயில்லையே, வந்துட்டீங்க. இன்னைக்கு நான் உங்களை விட சீக்கிரமா வந்துட்டேன். அவனுக்கு என்ன ஆச்சு? அவங்க அம்மாக்கு குழந்தை பிறக்க போகுதா? எனது குழந்தையா? அற்புதமான விஷயமாச்சே. இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் சாமி. வாழ்த்துக்கள். நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு தம்பியோ தங்கச்சியோ தேவையில்லை. இப்ப இருக்கிறதா எனக்கு பிடிச்சிருக்கு. இப்போ இல்ல சாமி, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் உனக்கு அதெல்லாம் புரிய வரும். ஹே ஜோய், உங்க வீட்ல நீ தானே சின்னவன்? ஆமா, அதனால என்ன? உனக்கு எங்க பிரச்சனை எல்லாம் சொன்னாலும் புரியாது, விடு. நாளைக்கு மேட்ச்ல இந்த டீம் மேஜிக் செய்திருக்காங்க. இந்த தடவை மேஜிக்ஸ் தான் சேலஞ்ச் சொல்லணும். நானே சொல்றேன். இது நான் ஒத்துக்க மாட்டேன். இது உன்னோட வாய்ப்பு. இது வரைக்கும் எக்ஸ்ட்ரீம் ஃபுட்பால்ல யாரும் சொல்லாத சேலஞ்ச் நான் சொல்ல போறேன். வேடிக்கையை மட்டும் பாருங்களேன். ஹலோ, மேஜிக் டீமோட கேப்டன் நான் தான் வால்டர். நாளைக்கு மேட்சோட சேலஞ்ச் நான் சொல்றேன். ரெண்டு டீமுமே கேப்டன் இல்லாம ஆடணும். அப்பதான் நல்லா இருக்கும். என்ன சேலஞ்ச் இது? வித்தியாசமாவும் இருக்குல்ல? என்னது? ஆனா இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். இது உண்மையிலேயே நல்ல யோசனை தான். எனக்கு ஒண்ணும் இது அவ்வளவு கஷ்டமான சேலஞ்சா படல. எனக்கு சம்மதம் தான். நாளைக்கு சம்மியும் வால்டரும் விளையாட மாட்டாங்க. நல்லா இருக்கு. சந்தோஷம். சரி, எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா? சரி, வேற வழி இல்லையே. வெரி குட், சேலஞ்ச ஒத்துக்கிட்டாங்க. என்ன ஃபீல்ட்னு சொல்லலையே. ப்ராமினேட்க்கு எதிர்க்க இருக்கிற கார்டன்ல நாம இந்த மேட்சை விளையாடலாம். என்ன அந்த டீம் இது உங்களுக்கு ஓகேவா? ஓகே தான், எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. அப்படின்னா சரி, நாளைக்கு சரியான நேரத்துக்கு வந்துருங்க. நீங்க இப்படி பண்ணுவ நான் எதிர்பார்க்கவே இல்லை. கேப்டன் இல்லாம எப்படி விளையாடுவீங்க? கவலையே படாத வால்டர். இதெல்லாம் தப்புன்னு ரூல் புக்ல இல்லவே இல்ல. நாளைக்கு மட்டும் நீங்க மேட்ச் தோத்தீங்க, அப்புறம் வெச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நீ டீம்ல இருக்க மாட்டேன். இதெல்லாம் தோத்ததுக்கு அப்புறம் வந்து பேசு. ஆமா, நாளைக்கு நீ மேட்ச்ல இல்லாத நினைச்சா சந்தோஷமா இருக்கு. அப்ப வால்டரோட முகத்தை பாத்தீங்களா? அவ்வளவு கோவமா இருந்தா. சிரிப்பா அடக்க முடியல. ஐயோ, என்னால முடியல. கொஞ்சம் பேசாம வரீங்களா? எனக்கு நாளைக்கு நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்கு. அட ஆமா, மறந்தே போயிட்டோம் சாமி. சரி, வேற வழியை யோசிக்கலாம். நாளைக்கு போட்டிக்கு நமக்கு ஒரு கேப்டன் தேவை. நாளைக்கு சமிக்கு பதிலா யார் கேப்டனா இருக்கீங்க? கொஞ்சம் சீக்கிரம் சொல்றீங்களா? அதாவது நாளைக்கு மேட்ச்க்கு மட்டும் தானே இப்படி? ஆமா, என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. எங்க கிளாஸ் லீடரை தேர்ந்தெடுக்க எலெக்ஷன் வைப்பாங்க. அதனால நாமளும் அதே மாதிரி இங்க எலெக்ஷன் வச்சு பாத்துடுவோம். உங்க மனசுல படுறத சொல்லுங்க. அதுக்குதான் இப்படி ஓவரா வாயிடக்கூடாதுன்னு சொல்றது. இப்படி தடிக்குதான் விழுவோம். ஆமாமா, உட்காந்தே சொல்லு. பொண்ணோ பையனோ யாரோ ஒருத்தங்களை தயவு செஞ்சு சீக்கிரமா தேர்ந்தெடுத்துக்கோங்க. ஆனா அதுக்கு நீங்க எல்லாருமே ஒத்துக்கணும். அப்படின்னா வேற யாரு? ஈனஸ் தேர்ந்தெடுக்கலாம். என்னது நானா?
ஆமா, ஈனஸ் நல்ல கேப்டனா இருப்பா. நல்ல யோசனை தான். ஏன் இழுக்கிற ஜோய்? நல்ல யோசனை தான். என்ன? என்னால கேப்டனா இருக்க முடியுமான்னு தெரியல. உன்னால முடியும், எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. உன்னாலதான் எங்களுக்கு நல்ல கேப்டனா இருக்க முடியும். சரி வாங்க பிராக்டிஸ் பண்ணலாம். சமி, காலையில இருந்து எதுக்காக உம்மன் இருக்க? ஏதாவது பிரச்சனையா? தெரியல, என்னவோ ஒரு மாதிரியா இருக்கு. என்ன ஆச்சுன்னு சொன்னாதானே தெரியும். சரி சொல்லு சாமி, உனக்கு தம்பி வேணுமா இல்ல தங்கச்சி வேணுமா? எனக்கு என்ன தெரியும்? டேக கேளு. நீங்க எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? குழந்தைய பத்தி. இன்னைக்கு காலையில நடந்த விஷயத்த நீ கேட்கலையா? பெருசா ஒண்ணும் இல்ல, அம்மாவுக்கு குழந்தை பிறக்க போகுது. என்னது? நீ சொல்றது உண்மைதானா சமி? எனக்கு இது தெரியாம போச்சே. என்கிட்டயும் சொல்லல, போன்ல யார்கிட்டயும் சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன இருந்தாலும் இது நல்ல விஷயம் தானே. பெரிய குடும்பம் ஆக போகுது, குழந்தைக்காக ஒரு ரூமை ஏற்பாடு பண்ணி ஆகணும். எந்த ரூம? என் ரூம நான் யாருக்கும் தர மாட்டேன். இன்னொரு பெட்ட போட்டுருவோம். கவலையே படாத, இது நல்லதா இருக்கும். கண்டிப்பா உனக்கு பிடிக்கும் பாரு. எனக்கு அதெல்லாம் தேவையே இல்ல. ஹே சமி. ஏய் ஹாய் வால்டர். என்னோட டீம் எங்கேயாவது பாத்தியா? இல்லையே, ஏன் கேக்குற? அவங்க எங்க பயிற்சி பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. அப்புறம் இந்த சேலஞ்ச் எனக்கு சுத்தமா பிடிக்கல. எம்மி என்னோட இடத்தை எடுத்துக்கிட்டா. அப்படியா? என் டீமுக்காக நான் பண்ணதெல்லாம் மறந்துட்டு என்னை இப்படி ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஆமா, எனக்கும் இந்த சேலஞ்ச் சுத்தமா பிடிக்கல. சமி வரியா இல்லையா? சரி, உன்னை அப்புறம் பாக்குறேன் வால்டர். சரி சரி. என்ன ஆச்சரியமா இருக்கா? அசத்த கிரேக் ஷூட் பண்ணு. ஓகே, கேனன் பால். ஹேய், நல்லா தடுத்த ஜோய், இப்படியே பண்ணு. லூனா, என்ன தடுத்து நிறுத்து. ஏய், நான் வரதுக்குள்ளே பிராக்டிஸ் ஆரம்பிச்சிட்டீங்க. இவ்ளோ நேரம் வெயிட் பண்ணோம், நீ வரல, அதான் ஆரம்பிச்சிட்டோம். அது மட்டும் இல்ல, நீ தான் நாளைக்கு மேட்ச்ல ஆட மாட்டியே. அதை விடு, பிராக்டிஸ் பண்ணு. பிரேக் சென்டருக்கு போ. அசத்திட்ட லூனா. மறுபடியுமா? இப்படி செய்யவே கூடாது. கிரேக், டிஃபென்ஸ்ல நீ சரியா இல்ல. போச்சே. இது சரியில்லை. சமி, டீமுக்கு கேப்டன் ஈனஸ். அவளால எல்லாத்தையும் பாத்துக்க முடியும். அதுக்காக நான் அட்வைஸ் கூட பண்ண கூடாதுன்னு ஏதாவது இருக்கா என்ன? அதெல்லாம் பண்ணலாம், ஆனா அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம இரு. ஆனா உங்களுக்கு விளையாடவே தெரியல. அதெல்லாம் ஈனஸ் பாத்துப்பா சமி. சரி லூனா, இந்த ஷாட் அடி. ஓகே, நான் பாத்துக்கறேன். ஜோய், உனக்கு ஒண்ணும் ஆகலல்ல? ஒன்னும் ஆகல. முன்னாடி யாரும் இல்ல, நான் கோல் அடிக்கிறேன். ஓகே லூனா, நான் சொல்றத கேளு. போதும், நிறுத்து. கவனத்தை திசை திருப்பாத சாமி. இப்ப நம்ம டீமுக்கு கேப்டன் ஈனஸ். சேலஞ்சுக்கு எல்லாரும் ஒத்துக்கிட்டீங்கல்ல, அப்புறமும் எதுக்காக இப்படி பண்றீங்க? முன்னாடி டீம்ல ஆடதான் கூடாதுன்னு சொன்னீங்க, இப்ப அட்வைஸும் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டீங்களா? கோச்சுக்காதீங்க, இதுதான் உண்மை. சாமி இல்லாம உங்க டீம் ஒண்ணுமே இல்ல. ஆமா ஆமா, அப்படி நினைக்காதீங்க. எங்க டீம்லயும் நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. சாமி இல்லாம ஜெயிப்போம். அச்சச்சோ, உளறிட்டேன். நல்லா புரியுது. இனிமே என் உதவி உங்களுக்கு தேவைப்படாது. இல்ல, நான் அப்படி சொல்லல. நான் சொல்றத கேளு சாமி. சாமி, ஒண்ணும் தேவையில்ல, நான் கிளம்புறேன். நீங்களே பிராக்டிஸ் பண்ணுங்க. இனி நான் குறுக்க வர மாட்டேன். ஆமா, கிளம்பிடு. எல்லாமே பேசி நல்லா மாட்டிக்கிட்டேன். போச்சு. அடடா, இந்த சேலஞ்சுக்கே நம்ம ஒத்துக்கிட்டு இருக்க கூடாது. நாளைக்கு மேட்ச் நல்லா இருக்க போகுது போல. ஆமா ஆமா, காத்துட்டு இருக்கேன். அப்படிதான் பாஸ் பண்ணு. இந்த பால் வைக்க. ஹே, ஒழுங்கா சாரா? பண்ணு. ஹாய் சாமி. என்ன பண்ற? பிராக்டீஸ் பண்ணல? அது நாளைக்கு நான் விளையாட போறது இல்ல. இனிமே எனக்கு டீமும் இல்ல. இதுல இன்னொரு சோகமான விஷயம், என் டீம்மேட்ஸ் என்ன மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. நான் டீமை விட்டு போனதுல சந்தோஷமா இருக்காங்க போல. எதுக்கு அப்படி சொல்ற சாமி? இத பாரு, என்ன பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லு, நான் உதவி பண்றேன். எங்க அம்மாவுக்கு குழந்தை பிறக்க போகுது. நல்ல விஷயம் தானே. ஒருவேளை இல்லையா? குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எங்க அம்மா என்ன பாத்துக்கவே மாட்டாங்க. எப்பவுமே அந்த குழந்தை கூட தான் இருப்பாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணு ஆகாது சாமி. நீ ரொம்ப சந்தோஷப்படுவ. உனக்கே பழகிடும். எனக்கு அண்ணங்க தான் இருக்காங்க. ஒரு தங்கச்சி இருந்தா நல்லா இருக்கும். என் அண்ணனுங்க எல்லாருமே முட்டாள. நீ என்ன சொன்ன? உனக்கு அப்படியா தோணுது? ஏன் உனக்கு அப்படி தோணுது? நீ தான் நம்ம குடும்பத்தோட கடைசி குழந்தை. ஆமா, நீ வந்தது அப்பா அம்மா உங்களை கண்டுக்கவே இல்ல. உன்னையும் தான் கண்டுக்கல. அப்படி இல்ல, ஒண்ணு இல்ல. நம்ம யாரையுமே கண்டுக்கல. நான் ஒத்துக்க மாட்டேன். நீ தப்பா சொல்ற. இது உண்மை இல்ல. பிறக்க போறது பையனா பொண்ணான்னு எனக்கு தெரியாது. பையனா பொண்ணா அது தேவையில்லை. எதுவா இருந்தாலும் அதிர்ஷ்டசாலி தான். என்ன சமி, நாள் எப்படி போச்சு? நல்லா இருந்ததா? நல்லாதான் போச்சு. சரி, நீ ஹோம்வொர்க்க முடி, நான் டின்னரை ரெடி பண்றேன். அவ்வளவுதான், வேலை முடிஞ்சது. சூடா இருக்கே. சமி, நீ எதுக்காக இப்ப என் பின்னாடியே நின்னுக்கிட்டு இருக்க? உங்களுக்கு ஏதாவது உதவி தேவையா? நீ உன் ஹோம்வொர்க்க செஞ்சு முடி, எனக்கு அதே போதும். அது என்னால பண்ண முடியாது. நீங்க எனக்கு ஒரு உண்மையை சொல்லி ஆகணும். எனக்கு இப்ப அதிகமா வேலை இருக்கு, கொஞ்ச நேரம் கழிச்சு கேளு. இல்லம்மா, இந்த விஷயத்தை நான் கேட்டே ஆகணும். என்கிட்ட எதையும் மறைக்காதீங்க. சாமி, சொல்றத கேளு, போய் ஹோம்வொர்க்க பண்ணு. என் வேலை முடிஞ்சதும் நான் வரேன். சமி, பிஸியா இருக்கியா? இல்ல இல்ல, எந்த பிரச்சனையும் இல்லையே. நாளைக்கு கேமுக்கு வருவல்ல?
தெரியலையே. அவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்க கேட்டீங்கல்ல? இனிமே நான் அவங்களுக்கு தேவையில்லை. உன் டீமுக்கு உன்னுடைய சப்போர்ட் தேவை, அதை நீ புரிஞ்சுக்கணும். புரிஞ்சு என்ன ஆக போகுது? நான் தான் அவங்க டீம்லயே இல்லன்னு சொல்லிட்டாங்களே. இனிமே எனக்குன்னு யாரும் இல்ல. உன் நிலைமை எனக்கு புரியுது. முதல்ல உன்னை பார்த்தப்ப எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. நீ எப்படி என் கூட இருப்பேன்னு பயந்துட்டே இருந்தேன். ஆனா இப்போ எப்படி இருக்க பார்த்தல? எப்பவுமே எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது. ஏன்னா நீ என்னோட சொந்த அண்ணன் இல்லையே. நான் ஒன்னும் எதுவும் தப்பா சொல்லல. சரி, அப்புறமா உன்கிட்ட பேசுறேன். டேக், கொஞ்ச நில்ல, நான் சொல்றத கேளு. சமி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னைக்கு உங்களுக்கு மேட்ச் இருக்குல்ல? இனிமே என்னோட டீமுக்கு நான் தேவையில்லை. ஏன்னா நான் கேப்டன் இல்லையே. ஏன் அப்படி? இன்னைக்கு கேமுடைய சேலஞ்சே அதுதான். கேப்டன் இல்லாம டீம் விளையாடி ஆகணும். ஓ, அவ்வளவுதானே? நீ கேப்டனா இல்லாட்டி என்ன? நீயும் டீம்ல ஒருத்தன் தானே, அவங்களுக்கு உதவி பண்ணு. கிரெக் விளையாடலன்னு வச்சுக்கோ. அப்ப நீ டீமுக்கு சப்போர்ட் பண்ணுவியா இல்லையா? கண்டிப்பா பண்ணுவல. அப்புறம் என்ன? சரி, நான் கிளம்புறேன். ஓகே ஓகே, பை. இன்னைக்கு சாமி வருவான்னு நினைக்கிறியா? வந்தா நல்லா இருக்கும். இல்லாம விளையாடவே ஒரு மாதிரி இருக்கு. ஞாபகம் இருக்கா? நீதான் அவன் இல்லாம கூட நம்ம ஜெயிப்போம்னு சொன்ன. அதுதான் இப்ப பிரச்சனை. சரி, குத்தி காட்டாத. அப்ப ஏதோ வேகத்துல உளறிட்டேன். அதுக்கு தான் சாரி சொல்லிட்டேனே. எங்களுக்கு புரியுது, ஆனா அது அவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டானே. நம்ம அவன் கிட்ட பேசி ஆகணும். ரெடியா டீம்? அது கேம பார்க்க சாமி வரமாட்டால. நினைச்ச மாதிரியே ஆயிடுச்சு. இன்னைக்கு கேமுடைய சேலஞ்ச நான் உங்க எல்லாருக்கும் சொல்றேன். 2 டீமும் கேப்டன் இல்லாம விளையாட போறீங்க. 2 டீம்லயும் 4 பிளேயர்ஸ் இருப்பாங்க. கேம் இன்னைக்கு பார்க்ல தான் நடக்க போகுது. மேஜிக்ஸ் உடைய கோல் சவுத் எண்ட்ல இருக்கு. தி டீம் உடைய கோல் ஸ்டார் கிட்ட இருக்கு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி டீம், ரெடியா இருக்கீங்களா? 4 பேர் ஒரு ஹைஃபை பண்றது நல்லா இல்லப்பா. சாமி, நமக்கு உதவாம இருக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கு. எனக்கு புரியுது, ஆனாலும் நம்ம கேம் ஆடி ஆகணும்ல. தயாரா இருக்கீங்களா இல்லையா? தயாரா இருக்கோம். எங்களால முடிஞ்சதை பண்றோம். வாங்க. பால் எடுத்துக்க தயாரா இருங்க. மன்னிச்சிடு, இந்த பால் எண்டு. அது எப்பவோ நான் எடுத்துட்டேன். ஃபீனோ, அவளை பிடி. கவலையை விடு, நான் இவளை பாத்துக்கிறேன். இதோ வேலை முடிஞ்சது. பாத்தல? கிரேக், ஏதாவது செய். நான் பாத்துக்கிறேன். சரி, கவலைப்படாத கிரேக், நானே பாத்துக்கிறேன். முடிஞ்சா என்ன தாண்டி போக முடியாது. இங்கே எங்க கூட நின்னுடு கிரேக். ஈனஸ், நான் என்ன செய்யறது? ஜோய், ஜாக்கிரதை. முடிஞ்சா தடுத்து பாரு. என்ன பால் வேற பக்கம் போகுது. மேஜிக்ஸ் ஒரு கோல் போட்டுட்டாங்க. அதுக்குள்ள ஒரு கோல் போட்டுட்டாங்களே. மேஜிக் சூப்பர் பலமான டீம். ஆமா, ரொம்ப பலமான டீம். சரி, வாங்க விளையாடலாம். அஃபென்ஸ்க்கும் டிஃபென்ஸ்க்கும் நான் மாறி மாறி விளையாடுறேன். பிரச்சனை என்னன்னா, ஒரே நேரத்துல அவளால 2 இடத்துல இருக்க முடியாதே. அவ்வளவு வேகத்தை எப்படி ஈடு கொடுக்க முடியும்? ஆமா, எனக்கும் புரியல. கேம் ஆரம்பிக்கலாம். போடு ஜோய். சரி, என் கூட வாங்க. லூனா, இந்தா கிரெக்குக்கு பாஸ் பண்ணு. எனக்கு பாஸ் பண்ணு. சீக்கிரம். ரொம்ப நேரம் நிக்க கூடாதுமா. அந்த பால் எனக்கு தான் வந்தது. உனக்கு பால் கொடுக்க மாட்டேன். முடிஞ்சா எடுத்துக்க. எங்க போற இனேஸ்? பால் கொடுத்துரு. உன்னால எங்க டீம் தோக்கடிக்க முடியாது. இனிமே நீ தான் தடுக்கணும் கிரெக். கவலைப்படாத கிரேக், இதோ வந்துகிட்டே இருக்க. ஜோய், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பாத்து. போச்சுடா. ஜோய், நீ என்ன பண்ண நினைச்ச? அது ஃப்ளையிங் கோலி. ஆனா என் ஐடியா தான் வேலை செய்யல. இன்னொரு கோலும் போயிடுச்சா? ஏன் தப்பு தான், மன்னிச்சிடுங்க. மேஜிக்ஸ் 2வது கோலியை போட்டுட்டாங்க. நம்ம கேம காப்பாத்தியே ஆகணும், இல்லனா நமக்கு மானக்கேடு. ஏற்கனவே மானம் போச்சு. யார் வந்திருக்கா பாத்தியா? ஓ, பாவ சின்ன பையன் கோவமா இருக்கான். ஏனாச்சு சமி, இப்படி தனியா நடந்து வந்துகிட்டு இருக்க? எங்க உன்னோட டீம்? உன்னை விட்டாங்களா? கொஞ்சம் தனியா விடுங்க. எப்படி அவங்க உண்மை தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு பதிலா ஈரஸ கேப்டன் ஆக்கிட்டாங்கல்ல? என்ன கேட்டா நல்ல விஷயம் தான் சொல்லுவேன்.
ஈனஸ் தான் உங்க டீமுக்கு சரியானவ. உன்னால இனிமே எதுவும் பண்ண முடியாது. இந்த அண்ணி பாத்துக்கோ. பால் என்னோடது. கவலைப்படாத ஈனஸ், நான் பாத்துக்கிறேன். உன்னால இந்த பாலை எடுக்கவே முடியாது. மறுபடியும் தப்பிச்சிட்டாளே. என்னாச்சு ஈனஸ்? ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் மூச்சு வாங்குது, அவ்வளவுதான். கொஞ்ச நேரம் நீ பாத்துக்கோ. சரி, நான் பாத்துக்கிறேன். ஏய் டாக், சம்மிங்க வந்தானா? இல்ல, அவனை எப்படியாவது சமாளிச்சு இங்க கூப்பிட்டு வரணும்னு நினைச்சேன். ஆனா அது முடியவே இல்ல. எனக்கு ஒண்ணு புரியல. பால்டாசிங்க அப்பா அவனை இங்க பார்த்ததா ப்ரூனோ சொன்னா. அவ எங்கேயோ அவசரமா கிளம்பிட்டான். அப்படியா என்ன? அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வரீங்களா? கண்டிப்பா பண்றேன். இத நான் பாத்துக்கிறேன். டாக், இதுக்கு மேல என்னால முடியல. நான் என்ன பண்ணட்டும்? எல்லா இடத்துக்கும் ஓடிட்டே இருக்காத. நீ களைச்சு போயிருக்கங்கிற விஷயம் மேஜிக்ஸ்க்கு தெரிஞ்சிடுச்சு. ஆனா சாமியோட இடத்துல ஃபார்வர்டுக்கு யாராவது ஆடிதானே ஆகணும். ஈனஸ், உதவி தேவை, வா. இதோ வந்துட்டேன். சம்மி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீ என் கூட வந்தே ஆகணும். டீமுக்கு உதவி தேவை. டீமுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அங்க எனக்கு பதிலா ஈனஸ் இருக்கா. ஏன்னா ஈனஸ் என்னை விட ரொம்ப நல்ல கேப்டன் ஆச்சே. இனிமே நான் எதுக்கு? நீ சொல்றது உண்மைதான். இந்த டீமுக்கு நீ தேவையில்லை. அவங்க ரொம்ப கெட்டவங்க. என்ன? இந்த லீக்லயே நாங்க தான் பெஸ்ட் டீம். எங்களை யாராலையும் தோக்கடிக்க முடியாது. புரியுது இல்ல? அப்ப எதுக்காக காத்துட்டு இருக்க? கிளம்பி வா. டீமை காப்பாத்தணும். சரி சரி. எல்லாரும் டிஃபென்ஸ்க்கு உடனே போங்க. உன்னா இப்ப கோல் போட போறேன். கிரெக், அவனை பாத்துக்கோ. பை பை. ஹாஃப் டைம் 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க. மேஜிக்ஸ் 2 கோல் போட்டுருக்காங்க. என்னால முடியல, ரொம்ப டயர்டா இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. சமையலனா இப்படிதான். அப்படின்னா அவ்வளவுதானா? உங்க முயற்சியை விட்டு கொடுத்துட்டீங்களா? என்னால என் காலை அசைக்கவே முடியல. கோல் அடிக்க முயற்சி கூட பண்ண முடியல. இது ரொம்ப கஷ்டமான மேட்ச். நான் என்ன கனவுல இருக்கனா? நீ என்ன கஷ்டமான மேட்ச்னு சொல்ற? நம்ம சம்மி வந்துட்டான். அதுக்குள்ள விட்டு கொடுக்கறேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. நேத்து நான் அப்படி பேசினதுக்கு அப்புறம் நீ வருவன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. நானும் வந்திருக்க மாட்டேன். கொஞ்சம் வருத்தத்துல தான் இருந்தேன். இருந்தாலும் நம்ம டீம் ஜெயிக்கணும்ல. ஜெயிக்கணும் தான். ஆனா ஃபீல்ட் ரொம்ப பெருசா இருக்கே. 4 பேரை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டம்னு எதுவும் இல்ல. நம்மளால முடியும். எல்லாரும் ஈனஸ் சொல்றபடியே கேளுங்க. நிச்சயம் ஜெயிக்கலாம். எனக்கு கேப்டனா இருக்க பிடிக்கல சாமி. நீ தான் எங்களுக்கு எப்பவுமே கேப்டன். உன் இடத்த பிடிக்கணும்னு ஆசைப்படல. எனக்கு தெரியும். நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். என் வீட்ல இருக்கிற டென்ஷனை நான் உங்ககிட்ட காட்டிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. இந்த மேட்ச்ல நம்ம தான் ஜெயிப்போம். அப்படியா? ஆமா, உன்னால முடியாதது எதுவும் இல்ல. கேட்கவே சந்தோஷமா இருக்கு. நான் இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி நம்ம டீம் ஜெயிச்சாகணும். லீக்லயே நம்ம டீம் தான் சிறந்த டீம்னு எனக்கு நீங்க ப்ரூவ் பண்ணணும். இதுதான் நம்ம டீம். அசத்திட்ட. டேக் கூப்பிடுறோம். நீயும் என்ன மன்னிச்சிரு டேக். நேத்து நான் தப்பா பேசிட்டேன். கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. நம்ம 2 பேருக்கும் ஒரே அப்பா அம்மா இல்ல. இருந்தாலும் நான் உன்னை என்னுடைய சொந்த தம்பியா தான் பாக்குறேன். நீயும் என்ன அண்ணனா நினைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் குழந்தை பிறக்க போது உங்க அம்மாவுடைய ஃப்ரெண்டுக்கு நீ அதை தப்பா புரிஞ்சுக்கிட்ட. இப்ப கொஞ்சம் சிரிக்கலாமே. என்ன நிஜமாவ சொல்ற? ஆமாமா, நான் போய் இசபெல் கிட்ட கேட்டேன். அவங்க பேசினதை நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. அதுதான் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம். உண்மையாவா? ஓ, நான் தான் தப்பா கேட்டுட்டேன் போல. அது நான் தூக்கத்திலே இருந்தேன்னா அதான் அப்படி ஆயிடுச்சு. கூல். செகண்ட் ஹாஃப் ஆரம்பிங்க. எம்மி அவளை தடுத்து நிறுத்து. சாரி, இந்த வாட்டி முடியாது. நான் லெஃப்ட்டுக்கு போறேன். லூனா, ஓகே. நீ முன்னேறி போ, நான் பாத்துக்கறேன். லூனா பாஸ் பண்ணு. பிரேக் எடுத்துக்கோ. லூனா தடுத்து நிறுத்து. இல்ல, இது கோல். போச்சு. The team ஒரு கோல் போட்டுட்டாங்க. 2-1. எஸ், நல்லா விளையாடுறாங்கல்ல. சூப்பரா விளையாடுறீங்க. கசிடி எடுத்துக்கோ. உன்கிட்ட பாலை விட்டு கொடுக்க மாட்டேன். நான் வந்துட்டேன். உன்னை விட நான் தான் சிறந்த கேப்டன். ஏமி பாஸ் பண்ணு. நானே பாத்துக்கறேன், விடு. ஏமி பாஸ் பண்ணு சீக்கிரம். இல்ல, நானே பாலை பாத்துக்கறேன். அச்சச்சோ, விட்டுட்டேனே. என்ன பண்ணிட்ட ஏமி? ஓன் கோல் விழ போகுது. எங்களுக்கு ஸ்கோர் பண்ணதுக்கு நன்றி. The team 2 கோல் போட்டுட்டாங்க. இப்ப 2-all டைல இருக்கு. கிரெக் பாத்துக்கோ. எடுத்துக்கோ லூனா. சரி, நான் பாத்துக்கறேன். கேப்டன் ஈனஸ், நீங்க பாத்துக்கோங்க. கிரெக், கேனன் பால். வேலை முடிஞ்சது. கோல் போய்டணும். கோல் போய்டணும். நோ. கேம் டைல முடிஞ்சிருச்சு. பிரமாதமான போட்டி. அசத்திட்டீங்க. 2 டீம்ஸ் நல்லா விளையாடுனீங்க. மேட்ச் ரொம்ப நல்லா இருந்ததுல. இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்ல. ஆமா ஆமா, இன்னைக்கு நான் இங்கே தூங்க போறேன். என்னால சுத்தமா முடியல. யாராவது பெட் கொடுங்க. சம்மி, போய் பேசு. ஓகே, கலக்கிட்டீங்க. உன்னாலதான் இது முடிஞ்சது ஈனஸ். கங்க்ராட்ஸ். ரொம்ப தேங்க்ஸ் சாமி.
உனக்கு ரொம்ப பலம் இருக்கு, என்னையே கீழே தள்ளி விட்டுட்ட. நான் பிறந்ததுல இருந்தே இப்படிதான். இது ஒரு நல்ல கேம் தான், நீயும் நல்லதான் விளையாண்ட. இருந்தாலும் உனக்கு கொஞ்சம் உன்னோட பாராட்டுகளுக்கு ரொம்ப நன்றி. இப்ப மட்டும் டீம்ல நீ மட்டும் தான் இல்லங்கறத புரிஞ்சுக்கிட்டா சரி. எங்களாலயும் ஆட முடியும். நாங்களும் டீம்ல ஒருத்தவங்க தான். சரியா? புரிஞ்சது. எனக்கு நல்லாவே புரிஞ்சது. the டீம் அடுத்த மேட்ச்ல நானும் இருப்பேன். எப்படி உங்களை தோக்கடிக்க போறேன்னு பாருங்க. உங்களுக்கும் அதேதான், ஜாக்கிரதையா இருங்க. முடிஞ்சதா பண்ணுங்க the டீம். என்னாச்சு, இன்னும் வருத்தமா இருக்க? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அம்மாவை பத்தி தப்பா நினைச்சிட்டு இருந்தேன். அம்மாவோட ஃப்ரெண்டுக்கு தான் குழந்தை பிறக்க போகுதான். என்னது? அப்ப நீதான் எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிட்ட. அண்ணனாக போறேன்ற விஷயத்துல கொஞ்சம் பயந்துட்டேன். பரவாயில்ல விடு, மறந்துடு. இரு, உங்க அம்மாவுடைய ஃப்ரெண்டுனா யார் அந்த ஃப்ரெண்டு? ஏதோ எலிஸ்னு சொன்னாங்க. எங்க அம்மாவோட பேரு எலிஸ் தான். எங்க அம்மாவும் சமியோட அம்மாவும் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சே. அப்படின்னா எனக்கு தான் தம்பியோ தங்கச்சியோ பிறக்க போகுதா? உடனே அம்மா கிட்ட கேட்டாகணுமே, அம்மா நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா?